தீபாவளியில வந்து கண்ணன் ஒரு மேல எழுதியிருப்பாரு, தாய்ப்பாசம் 10 மாதம் பாரம் தாங்குமே, வாழ்நாளின் மிச்ச பாரம் காதல் ஏந்துமே அப்படி. உண்மைதான் அது. தாய் தந்தைங்கிறது வந்து பாசம் இருக்கும், அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம மேல பாசம் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்மளோட துணை அப்படிதான் இருப்போம். பார்க்குவோம். வேரில் நான் அழுதேன், என் பூவோ சோகம் உணரவில்லை அப்படின்ட்டு. உனக்கென்றே உயிர் கொண்டேன், அதில் ஏதும் மாற்றமில்லை. பிரிவென்றால் உறவுண்டு, அதனாலே வாட்டம் இல்லை. மறப்பதால் நீ மறப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா. மகா மகா குலமே, என் மனசுக்கு ஏற்ற முகமே, நவாப்பழ நிறமே, என்ன நறுக்கி போட்ட நகமே. இங்க சொல்ல நவாப்பழ நிறமே, நவாப்பழ நிறம் கருப்பா இருக்கும். அது அந்த கருப்பு நிறத்தை வந்து அழகா காட்டுறாருல. அவர் எழுதுனதுலேயே ரொம்ப அழகான பாட்டு. பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் வரும், சரியான பாட்டு. செல்போன் சினிங்கிட குவிகிற கவனம் அன்பே அன்பே நீதானே, பிடித்தவர் தருகிற பரிசு பொருளும் அன்பே அன்பே நீதானேன்னு எழுதியிருப்பாரு. நீ சொல்லும் சொல்லை ரசித்தேன், இதழ் சொல்லாததையும் ரசித்தேன், நீ செய்யும் யாவும் ரசித்தேன், நிதம் செய்யாததையும் ரசித்தேன் அப்படின்ற மாதிரி. எது பண்ணாலும் நமக்கு அழகா, பண்ணலனாலும் அழகா இருக்கும். இந்த வாரம் யாரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா, யுகபாரதி அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் யூ ஆர் ஜாயின் பை வீரா. வணக்கம் வீரா. வணக்கம். சரி, இன்னும் நீ உடைய பத்தி சொன்னல, அதே மாதிரி நான் இன்னொன்னு சொன்னேன், தாவணி போட்ட தீபா. சரியான பாட்டு அது. அதுல ஒரு லைன் உண்டு பாரு, மகா மகா குலமே, என் மனசுக்கு ஏற்ற முகமே, நவாப்பழ நிறமே, என்ன நறுக்கி போட்ட நகமே. எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான லைனா தெரியும். ஏன்னா நவாப்பழ நிறம் பாத்திருக்கியா நீ எப்படி இருக்குன்றது வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும், பர்பிளா இருக்கும், ரொம்ப டார்க்கா இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் மாதிரி தான் இருக்கும் அது பாக்குறது. யூஸ்வலாவே நம்ம இதுல பாத்தோன்னா என்ன சொல்றது, இந்த வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்க, இந்த நீ அந்த நேரத்துல இருக்க தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி திரட்டுமா அப்படின்ற மாதிரி, கால் கூட கருப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த இடத்துல அது சரியா தப்பான்றது வேற விஷயம். நீங்க வந்து வெள்ளை தோலை தான் இது பண்றோம் அப்படின்றது. ஆனா இங்க ஒரு சொல்ல நவாப்பழ நிறமே, நவாப்பழ நிறம் கருப்பா இருக்கும், அது இந்த பிளாக்கா இருக்கும், பர்பிளா இருக்கும். நவாப்பழ நிறமே அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு ஒரு அந்த கருப்பு நிறத்தை வந்து அழகா காட்டுறாருல. அது வரைக்கும் எல்லாருமே கருப்புனா இப்படி இருக்கும், அது வந்து கொஞ்சம் லைக் வெள்ளை தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நவாப்பழ நிறம் எல்லாருமே அது இப்படி ஒரு இது ஒரு பயங்கரமான ஒரு லைன் இல்ல அது. இந்த மாதிரியான அந்த டைம்ல எழுதிருக்காரு. இப்ப எல்லாம் மாறிட்டோம், இப்ப எல்லாம் எழுதிடலாம், இப்ப எழுதுறோம்னு தப்பு இல்லை. அப்ப வந்து என்ன சொல்றது, வந்து கருவக்காட்டு கருவாயான்ற மாதிரியான லைன் எல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. பையனுக்கு எழுதிடலாம், பையனுக்கு எழுதிருவாங்க. ஆனா பொண்ணுக்கு இப்ப இதை எடுத்துக்கோ, இப்போ இந்த செவத்த புள்ளன்னு ஒரு பாட்டு உண்டுல, செவத்த புள்ள அந்த அதுல சின்ன மச்சான் அந்த பாட்டுல ஒரு லைன் வரும், கருத்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஆண் வந்து பெண்ணை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து அப்படின்னு கோவப்படுவாங்க அந்த பெண்ணு. உடனே இல்ல முடி கருத்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்துவாங்க. ஆமா இல்ல அது வந்து இது நினைக்கிறேன் ஏரமன் ஆமா ஏரமன் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொன்னாரு ஆனா கருத்த புள்ள அப்படின்னு செவத்த புள்ள என்ன கருத்த புள்ளன்னா ஏன் கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரியா சம்திங் அது மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இப்போ அந்த இதுக்கு நான் வரேன். இந்த நவாப்பழ நிறமே அப்படின்றது வந்து அழகு, லைக் இந்த கருப்பு நிறத்துலயும் ஒரு அழகு இருக்கு அப்படின்னு. எனக்கு அந்த பாட்டுல என்ன பிடிக்கும், என்ன லைன் பிடிக்கும்னா வந்து கிழக்கு மேல விளக்கு போல இருக்க வந்தாலே, என்ன அடுக்குப்பான முறுக்கு போல உடைச்சு தின்னாலே அப்படின்னு எழுதிருப்பாரு. அது பர்சனலா அந்த லைன், கிழக்கு மேல விளக்கு போல அப்படின்னா இது வந்து இப்ப வந்து இந்த பாட்டு என்ன நெஞ்சமே பாட்டுல இப்ப வந்து இந்த இருள் ஒளியை வச்சு நிறைய எழுதிட்டு இருக்காரு. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே அப்படின்னா. ஆனா இதெல்லாம் அப்பயே எழுதிட்டேன், கிழக்கு மேல விளக்கு போலன்னு வந்து. அதான் இப்போ நீ இது ஒண்ணு சொன்ன நெஞ்சமே பாட்டு இருக்குல்ல, அதோட எழுதுனது என்ன ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல பார்த்தேன். நெஞ்சமே எதனால ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் அப்படின்ட்டு. அது வந்து என்ன சொல்றது, சம்திங் அதுல என்னன்னா ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுல லிரிக்கலா பாத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு லல்லபி மாதிரி இருக்கும், அது ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி. நீ வந்து நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயம் சொல்லவே இல்லையே, உன்னை யாரும் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் போது என்னன்னா ஒரு ஆறுதலான ஒரு இப்போ அந்த ஒரு வல்னரபிளான ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பையன் இருக்கான். அந்த வல்னரபிலிட்டிக்கு இவங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தையா இருக்கும், ஒரு தாய்மை பறைசாற்றுற மாதிரியான ஒரு வார்த்தை இருக்கும். அது வந்து ரொம்ப அழகான எழுதப்பட்ட ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி இதை சொல்லியிருந்தாங்க. அது ஒரு அழகான இதுதான். மாமன்னன்ல இந்த இது ராசாக்கண்ணு அது அலெக்சாண்டர் பாபு ஒரு எல்லாம் பயங்கரமா பேசி விட்டாரு. அதே வரிதான் எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிக்கும். இந்த மலையில தான் அந்த ஹோல் இது எனக்கு தமிழ் எடுத்து தாளம் அடிடா ராசா, நான் தன்னானா பாடுறேன் ராசா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சுனா குச்சி
குச்சிக்குள்ள கடந்த சனம், கோணி சாக்குல சுருண்ட சனம், பஞ்சப்பசி பார்த்த சனம், பகை இருந்தும் பயந்த சனம் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் அப்படி முடிச்சிருப்பாரு. படை இருந்தும் பயந்த சனம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாரு. இவ்வளவு கூட்டம் இருந்தும் நாங்க என்ன சொல்றது, ஒரு பெருசா எதிர்ப்பு தெரிவிக்காம அப்படி இருக்காங்க அப்படின்னு, பெரிய ஒரு ஆளுக்காக ஒரு ஆளுக்காக அவங்க வந்து பெரிய படம் இருந்தும் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாரு. அது ஒரு சரியான ஒரு லைன். பட்டகாயம் எத்தனையோ ராசா, அதெல்லாம் சொல்லிட்டு ஆறிடுமா அப்படின்ற மாதிரி. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா, எத்தனை பேரடா இந்த மாதிரி படம் எடுக்க போறீங்க, இப்படி எத்தனை பேர் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன எடுத்தாலும் அது அவங்க அந்த ஹிஸ்டரிங்கிற அந்த வரலாறு அழிக்க முடியாத அவங்களுக்கான அந்த வழிகளை வந்து மாறிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் இது. அதுவும் குறிப்பா அந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாதிரியான, வெற்றிமாறன் மாதிரி இயக்குநர்களுக்கு தொடர்ந்து இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குதானே செய்யும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இனி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே நிறைய டைரக்டர்ஸ் வந்து அதையும் சொல்றாங்க, எத்தனை டைம் இந்த சாதியை வச்சே படம் எடுப்பீங்க, சாதி ஒடுக்குமுறையை பத்தி எதனால படம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் என்னது சொல்லிப்புட்ட ஆறிடுமா, பட்ட காயம் எத்தனைகள் இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டா மட்டும் ஆறிடுமா, இதெல்லாம் மாறணும்ல அப்படின்னு. பாலும் சவுக்கடியும் அவருக்கு எல்லாமே அவர் அந்த மண்ல இருந்து வந்தவர் தான், தஞ்சாவூர். அது வந்து ஒரு பயங்கரமான லைன் இந்த இதெல்லாம். பரமசிவன் படத்துல ஒரு கிளி காதலில் ஒரு கிளி ஆசையில் அப்படின்னா ஒரு பாட்டு இருக்கு. ஆமா, அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். ஆமாமா, அதுல பர்டிகுலர் லைன் இருக்கு. அதுல வந்து அவரு அதான் கொஞ்சம் ஆண் பெண் உறவு தான் சொல்லுவாரு. உன் சேலை கூறும் காதல் பாடம் நான் பயில வேண்டும், என் ஆயுள் ரேகை நீயும் ஆகி கூட வர வேண்டும். ஆயுள் ரேகை ஆகி கொஞ்சம் டீப்பா எழுதியிருப்பாரு. கொடியது கொடியது தனிமைகள் கொடியது, இனியது இனியது துணை. ஓகே. மிரளுது மிரளுது அழகுகள் மிரளுது. ஓகே. இமைகளில் முடிந்திடுது எனை அப்படின்னு பொண்ணு பாடுவா. அது மாதிரி தாவணி வீதியில் காமனின் வேதியல். ஓகே. வேற எங்கேயும் தாவணி வருது பாரு. தாவணி வீதி, தாவணி வீதி, தாவணி சுடிதார் புடவை. தாவணி வீதியில் காமனின் வேதியல். அந்த கெமிஸ்ட்ரி. ஆமா, தாவணி வீதி, தாவணினா அந்த புடவையே ஒரு வீதியா இருக்குது, இதுல காமனின் வேதி. ஒரு பயங்கரமான இதுதான், பெரிய விஷயம் தான். அது மாதிரி அடுத்தது வந்து அது மாதிரி வந்து இந்த பாட்டுல வந்து தீபாவளியில வந்து எல்லா பாட்டுமே நாமத்துக்குமார் தான் எழுதியிருப்பாரு. ஆமா, எல்லா பாட்டுமே இல்ல, 3 பாட்டு இவர் எழுதியிருப்பாரு. கபிலனும் வெறும் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அதுல வந்து இவர் வந்து கண்ணன் வரும் வேலை எழுதியிருப்பாரு. அப்போ வந்து பூவாசம் தென்றலோடு சேர வேணுமே, ஆண் வாசம் தொட்டிடாத தேகம் ஊனமே அப்படின்னு. அது மாதிரி என்ன, தாய்ப்பாசம் 10 மாதம் பாரம் தாங்குமே, வாழ்நாளின் மிச்ச பாரம் காதல் ஏந்துமே அப்படின்னு. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கா? ஆமா இருக்கு. நீண்ட நாள் கண்ட கனவு தீரவே தீண்டுவேன் உன்னை இளமை உறவே, நீ இல்லாமல் நிழலும் எனக்கு தொலைவே. நான் இதே லைன் நான் எடுத்து வச்சிருந்தேன், நீ இல்லாமல் நிழலும் எனக்கு தொலைவே அப்படின்ட்டு. இதுல என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா, தாய்ப்பாசம் 10 மாதம் தான் சுமக்குது அப்படின்னு மாதிரி இருக்குல்ல. இது வந்து யுகபாரதியோட அம்மா வந்து இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு, ஆனா தாய்ப்பாசம் 10 மாதம் தான் சொல்லிட்டியம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட பார்த்து கேட்டாங்களாம். அதுல வந்து இவர் தான் ஐயோ ஆமா இல்ல தப்பு பண்ணிட்டோம் போலயே அப்படின்னு நினைச்சு ஒரு ஃபீல் பண்ணலாம். இதே இது காதல் வார்த்தை பாட்டுல நாமத்துக்குமார் எழுதியிருப்பாரு. ஏன்னா தந்தை அன்பு பிறக்கும் வரை, தாய் அன்பு வளரும் வரை, தோழி வருத்தி வந்து தரும் அன்பு உயிரோடு வாழும் வரை அப்படின்னு. சோ நாமத்துக்குமாருக்கும் அதானே பாட்டுன்னா இப்படிதான் எழுதுவான், அதானே கண்டுக்காதீங்க. உண்மைதான், அது தாய் தந்தைங்கிறது வந்து பாசம் இருக்கும் அவங்களுக்கு, கடைசி வரைக்கும் நம்ம மேல பாசம் இருக்கும். ஆமா, ஆனா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்மளோட துணை அப்படிதான் இருப்போம். அம்மா பாக்குவோம் இது வேற மாதிரியா உருட்டுறியடா இந்த நாமத்துக்குமாரும் யுகபாரதி ஒரு சின்ன ஒரு திசார்தல் போயிருக்கு நமக்கு. சோ அது ஒண்ணு பார்க்கலாம். அதே மாதிரி வாவீரான்னு ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா, மாவீரன் படத்துல கடைசியில வனத்துல போகும் மேகத்துக்கு. ஆமா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, சூப்பர் பாட்டு, சரியான பாட்டு. இந்த வண்ணாரப்பேட்டையில அளவுக்கோ இல்ல சீனா பாட்டு அளவுக்கு அந்த பாட்டு பெருசா ஹிட் ஆகல, ஆனா நல்லா சரியான பாட்டு. அது இவரு பரத்சங்கர் தான் பாடிருப்பாரு, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் பாடவும் செஞ்சிருப்பாரு. அதுல வந்து ஒரு லைன் உண்டு, என்னன்னா இருள பார்க்காம வெளிச்சம் கிடையாதா, வெளிச்சம் தெரியாதா, வலிய தாங்காம வாழ்க்கை புரியாதா அப்படின்னு. நீ சொன்ன தெரியுமா, இருள் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதிட்டு இருக்காருன்னு. இதான் அதுல ஒரு இதா இருக்கலாம். ஆனா என்னன்னா யூஸ்வலாவே என்னன்னா நிறைய பேர் அந்த இருட்டை வந்து ரொமான்டிசைஸ் பண்றது இருக்காங்கல்ல, இரவு இல்லைன்னா நிலவின் அழகு எப்படி தெரியும் அப்படின்னு. அது நாமத்துக்குமாரும் போட்டிருக்காரு, இரவு மட்டும் இல்லை என்றால் நிலவின் ஒளியை தெரியாது, இந்த வாவா நிலவை பிடிச்சு தரவால பேசியிருப்பாரு.
அது ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு சாங் தான். இப்போ என்ன சொல்றது, ஒரு இருள் ஒடின்னு ஒன்று வருதோ இல்லை ஒரு பேட் டைம் வருதுன்னா உனக்கு அதில் குட் டைம் வரும், அப்ப நீ அதை இது பண்ணு அப்படின்ட்டு. இதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இருளை பார்க்காம வெளிச்சம் தெரியாதா, வலியை தாங்காம வாழ்க்கை புரியாதா அப்படின்ட்டு. என்னன்னா கஷ்டம் அனுபவிச்சதே தான் ஆகணுமா, நானு கஷ்டம் அனுபவிக்காம எனக்கு வெளிச்சம் கிடைக்காதா, இந்த வலி இல்லாம என்னோட வாழ்க்கை வந்து நான் புரிஞ்சுக்க முடியாதா, வாழ்க்கையை வந்து நான் புரிஞ்சுக்க முடியாதா, எதுக்கு எனக்கு வலிக்கணும், இந்த ஒரு பெயினை தாண்டி தான் நான் அந்த லைஃபை வந்து புரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியில கேட்ட ஒரு கேள்வியா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். எல்லாருக்குமே வந்திருக்கிற ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரி தான் நானுமே நினைச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கும் வந்திருக்கு, ஏன்டா கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாகணுமாடா, வாழ்க்கைனா கஷ்டப்பட்டு தான் ஆகணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில டைம் தோணும்ல. அப்படி யோசிக்கும் போல இந்த ஒரு லைன் ஒரு சரியான லைன். இது எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு லைனும் கூட. இது எனக்கு எல்லாருக்குமே ரிலேட்டபிளா இருக்கணும். எனக்கு இந்த லைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இருளை பார்க்காம வெளிச்சம் தெரியாது. அதான் நாங்க எதுக்குறா இருளை பாக்குறோம், நாங்க வெளிச்சத்தை பாக்குறதுக்கு டேரக்டா வெளிச்சத்தை காட்டுங்கடா, நாங்க பாத்துக்கிறோம்டா. அப்படி ஈஸியா காமிக்க மாட்டாங்க. வாழ்க்கை என்ன உனக்கு ஃப்ரெண்டா? அதே மாதிரி இன்னொரு லைன் அதே மாதிரி உண்டுன்னா, என்னது, அடைமழை நம்மை தொட்டாலே வெயிலே வா என்போம். இதுனா தேவதையே வா வா பாட்டு இருக்குல்ல, தேவதையே வா, அந்த பாட்டுல என்னன்னா, அடைமழை நம்மை தொட்டாலே வெயிலை வா என்போம், அனலாய் வெயில் சுட்டாலே மழையே தூ என்போம். நம்ம சொல்றோம்ல, இப்போ அந்த இருள் இதுக்கு நான் கனெக்ட் பண்றேன் எப்படின்னு பாரு. தனிமைகள் தொல்லை தந்தாலே துணையை கேட்கின்றோம், துணை வரும் நெஞ்சை கொள்ளாமல் தனியே தேய்கின்றோம். துணை வர்ற நெஞ்ச வேணான்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே தேஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அது மாதிரி சொல்லுவாரு. எப்படின்னா, அடைமழை நம்மை தொட்டாலே வெயிலை வா என்போம். இப்போ மழை பெய்யுது அப்படின்னா வெயில் வந்தா நல்லா இருக்கு மேடா அப்படின்னு தோணும். வெயில் வந்து சுட்டரிச்சாட்டி கொஞ்ச நேரம் மழை தூணா நல்லா இருக்கு மேடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தனியாவே இருக்க தொல்லையா இருக்குதுடா அப்படின்னு. அப்போ யாராச்சும் ஒருத்தங்க நமக்கு அன்பை கொடுக்கணும்னு நினைச்சாங்க, எதுக்குற ரொம்ப நேரம் இருக்கிற நான் தனியாவே இருந்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நமக்கு சில டைம் தோணும். இப்போ இந்த இருளை பார்க்காம வெளிச்சம் தெரியாதான்னு கேட்கறோம்ல, டேரக்டா வெளிச்சம் கேட்டா நான் வெளிச்சமே ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் இருட்டனா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதுக்குதான் இந்த லைனையும் நம்ம அவர் எழுதி கொடுத்துருக்காரு. எனக்கு அப்படி தோணாது. கண்டிப்பா தோணும், கவலையே படாத. உண்மையா சொல்றேன், என்னடா இது ரொம்ப நேரம் இப்படியே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். சோ யா, அதே லைன்ல அதே தேவதையை வாவால இது பாருங்க, அதுக்கு அடுத்த லைன் வரும்னா, ஆசை மட்டும் இல்லையேல் ஏது நாட்கள், கைகள் தொட்டு சூழவே காதல் பூக்கள், கண்ணை விற்று ஓவியம் வாங்கும் இந்த ஊரிலே, கண்ணை விற்று ஓவியம் வாங்கும் இந்த ஊரிலே, கண்ணை விற்று ஓவியம் வாங்கும் இந்த ஊரிலே, அன்பை வைத்து வாழலாம் சுகமென தினம் சுமைகளில் மகிழ்ந்திரு. வர்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது, சுகமென தினம் சுமைகளில் மகிழ்ந்திரு. அது ஓகே ரைட், எல்லாம் காலம் வரும். இது அந்த கஷ்டம் வர்ற வரைக்கும், அந்த வெளிச்சம் நமக்கு வர்ற வரைக்கும், அந்த கரைக்கிற அந்த சுமை எல்லாத்தையுமே சுகம் அப்படின்னு நினைச்சு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு லைன். தேவதைய வாவா பாட்டுல இப்படி ஒரு கருத்தை ஒரு சொல்லிருப்போம், இவ்வளவு ஒரு ஸ்டான்ஸாவே இப்படி எழுதியிருக்கிறாரு. பார்த்துச்சா என்ன வறுமையான ஒரு லைன்ல அப்படின்னு மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் முக்கியமான பாட்டை பத்தி நம்ம பேசவே இல்லை. அவர் எழுதுனதுலேயே ரொம்ப அழகான பாட்டு இது, பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் வரும். சரியான பாட்டு. அதுல வந்து இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நல்லா இருக்கும், அந்த பாட்டு ஃபுல்லாமே சரியான எல்லாமே பாட்டு. பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் வரும் ஆரம்பிக்கும் தெரியும், இந்த மாதிரியான ஒரு பாட்டு அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லிடுறாரு. செல்போன் சினிங்கிட குவிகிற கவனம் அன்பே அன்பே நீதானே, பிடித்தவர் தருகிற பரிசு பொருளும் அன்பே அன்பே நீதானேன்னு எழுதியிருப்பாரு. எல்லா அழகழகான விஷயங்கள் எல்லாமே அது நீதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீ எனக்கு எல்லா அழகழகான விஷயங்களையும் அழகழகான விஷயங்களாவும் இருக்கு. பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் வரும், பின்வாசல் முற்றத்திலே துளசி மாடம். அடுத்து இந்த பாட்டு என்ன, நேபாளில இந்த பாட்டு, கனவிலே கனவிலே நெடுநாள் கண்டது. அந்த பாட்டு கேட்டிருக்கேன். சம பாட்டு. யாரு அந்த பாட்டை பாடுறது யாருன்னு பார்த்தா ஸ்வேதா பாடியிருப்பாங்க. ஃபீமேல் வந்து ஸ்வேதா, மேல் வந்து இப்ப வந்து ட்ரெண்ட் ஆனார்ல சத்யன். அப்படியா? சத்யன் பண்ண பாட்டு. ஆனா அது அவர் பாடினதுனே தெரியாம நம்ம கேட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு, அது செம்ம பாட்டு. அந்த டைம்லனா அந்த பாட்டை வச்சு என்ன காலை மாலை யாவுமே காதல் செய்ய வேணுமே, அத சின்ன வயசுல உனக்கு புரியும். காலை மாலை யாவுமே நல்லா இருக்குல்ல அப்படி. எனக்கு வந்து இப்ப எனக்கு இந்த இதுல என்ன லைன் பிடிக்கும்னா, சிறு புன்னகையில் என்னை வென்றுவிடும் அவள் தென்றலே, இரு கண்களையும் எழில் செய்துவிடும் அவள் மின்னலே. அது மாதிரி காலை மாலையாவுமே காதல் கொள்ள வேணுமே, தினம் பேசி போகிற ஜாடைகள் பல 100 கவி சொல்லுதே அப்படின்னா. அந்த பாட்டு ஃபுல்லாமே எல்லாமே லிரிக்ஸ் நல்லா இருக்கும், நல்ல பாட்டு. என்ன யுவபாரதியோட லிரிக்ல இன்னொரு பர்டிகுலர் விஷயத்த நான் சொல்றேன் என்னன்னா, தேன் 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 இருக்குல்ல, அது வந்து என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்ல தெரியுமா, நான் அந்த பேருந்தில் எனக்கு ஜன்னல் ஓரம் இருக்குல்ல, எனக்கு கிட்டத்தட்ட அதே வைப்பு இது கொடுக்கும். நீ சொல்லும் சொல்லை ரசித்தேன், இதழ் சொல்லாததையும் ரசித்தேன், நீ செய்யும் யாவும் ரசித்தேன், நிதம் செய்யாததையும் ரசித்தேன் அப்படின்ற மாதிரி.
அவங்க எது பண்ணாலும் நமக்கு அழகா இருக்கும், பண்ணலனாலும் அழகா இருக்கும். நீங்க வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி. நீ செய்யும் யாவும் ரசித்தேன், நீ செய்யாத பொண்ணு பாடுற மாதிரி தானே வரும். ஆமா, செய்யாததையும் ரசித்தேன் அப்படின்றது கல்யாணத்துக்கு அப்புறம் அது மாறலாம். ஏன்னா டவல் எடுத்தனா காயப்பட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னும் செய்ய மாட்டாது. எப்படி நீங்க தானே மேம் சொன்னீங்க செய்யாததையும் ரசித்தேன்னு, ரசிங்க போட்டு போயிடுற, ஏன்னா ரசிங்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நம்ம சைடு சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். இது அது உண்மையா இருக்கும். அதே மாதிரி இறகை போல அழைக்கிறேன் இருக்குல்ல, அது வந்து நான் ஆக்சுவலா நாமத்துக்குமா நினைச்சேன் அந்த பாட்டை ரொம்ப நாள். ஏன்னா ராஜா பார்த்தா அது யுகபாரதி எழுதியிருக்காரு. அது வந்து கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும். அதே அது எனக்கு அந்த லைனே வருது, அவ்வளவுதான். கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும். அதுல ஒரு லைன் என்னன்னா, வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும். அதுல ஒரு லைன் என்னன்னா, நீ என்னை காண்பதே வானவில் போன்றது. இவர் நீ சொல்ற தெரியுமா, அந்த வண்ணம் எனக்கு வந்து அது வரைக்கும் வெண்மையா இருந்த என்னோட பக்கங்கள் எல்லாமே நீ வந்தது ஓவியமா மாறுது அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அதுல வந்து கனா கண்டனடி பாட்டுலிங் இடத்துல வரும். என்னன்னா, நிறமில்லா உலகம் கண்டேன், நிறமெல்லாம் உன்னில் கண்டேன், நிறமெல்லாம் உன்னில் கண்டேன். எனக்கு அது வரைக்கும் கலர் இல்ல, நீ வந்து வண்ணமா மாறுற அப்படின்ற மாதிரியானது. இது நிறைய அதுல வரும். அதே மாதிரி இந்த எனது இறை பாட்டுலயுமே அதே லைன் வரும். உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம், கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம் அப்படின்ற மாதிரி வரும். அது எப்படி இருக்கு இந்த அது வரைக்கும் இந்த ஒரு 3 ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணு நிறம் இல்லாம இருந்தேன், நீ வந்ததுக்கு அப்புறம் நிறமெல்லாம் முன்னில் கண்டேன் அப்படின்ற மாதிரி வருது. இதுல பார்த்தா நீ வர்ற வரைக்கும் நான் ஒரு வெள்ளை காகிதம், ஆனா நீ வந்து வரைஞ்சாய் நல்ல ஓவியம் அப்படின்ற மாதிரி வருது. அதே மாதிரி இது நீ என்னை காண்பதே வானவில் போன்றது, எல்லாம் இந்த வண்ணங்கள் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வர்றது நீதான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னை இந்த 3 பாட்டுல நான் பர்டிகுலரா பாக்குறேன். இதெல்லாமே செம்ம ஹிட். இனி இன்னொன்னு சொல்ல தெரியுமா, இமான் யுகபாரதி பாட்டு நான் அப்புறம் யோசிக்கிறேன், நான் அந்த பர்டிகுலர் டைம்ல நான் ரொம்ப ரசிச்ச பாட்டு எல்லாமே இந்த டுவோல பாட்டு தான். மனம் குத்தி பறவைல ஜல் 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 ஓசன்னு ஒரு பாட்டு வரும். எனக்கெல்லாம் நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த பாட்டு, அவ்வளவு டைம். அந்த டைம்ல அதுல இருக்கும். வானவில்லை தேவையில்லை, இது வரைக்கும் கலர்ஸ் எல்லாம் வருதா, அந்த கலர்ஸ் நீதான் வானவில், நீதான் ஓவியம் அப்படிலாம் வருதா. அடுத்தது வானவில்லே தேவையில்லைன்னு முடிக்கிறாரு. ஏன்னா நீ இருந்தா போதும், ஏன்னா வானவில் கொடுக்கிற நிறத்தை விடவும் நீ எனக்கு அதிக வண்ணங்கள் எனக்கு கொடுக்குற, அது கொடுக்குற வண்ணங்கள், அந்த வண்ணமான அந்த மகிழ்ச்சியோடவும் நீ எனக்கு என்னோட வாழ்க்கையை வண்ணமயமாக்குற அப்படின்ற மாதிரி. எப்போதும் தீராத செல்வம் நீயே, எங்கேயும் காணாத தெய்வம் நீயே அப்படின்ற மாதிரி. என்ன ஒரு அருமையான லைன்ல அதெல்லாம். அதே படத்துல போன்னு ஒரு பாட்டு வரும், அது பயங்கர பெயின்ஃபுல்லா சாங், ஒரு பிரேக்குனே உள்ளது. அது என்னன்னா, அந்த பாட்டு ஒரு பயங்கரமான ஐரடியா சொல்லும். போ நீ எங்க வேணா போ, எனக்கு ஒன்னும் கவலை இல்லை, நீ போ அவ்வளவுதான். அது அந்த படத்தோட அந்த பாட்டோட ஓப்பனிங் லைனே எனக்கு ஒன்னும் கவலை இல்லை, கோடி தங்கம் போ. ஆனா பாட்டு ஃபுல்லா பார்த்தோன்னா ஒரு விரக்திலேயே பேசிட்டு இருப்பாரு, நீ இதெல்லாம் பண்ணதுன்னு மாதிரி. அதுல ஒரு லைன் வரேன் பாரு, நீ யார வேணா ஜோடி சேரு சோகம் இல்ல போன்னு பேசி முடிச்சுறாரு. ஆனா பார்த்தோன்னா பாட்டு ஃபுல்லா அப்படிதான் பேசிருக்கேன். என்ன விட்டுட்டு போயிட்டியாப்பா, நீ சின்ன வயசுல அதெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா லவ்வர்ஸும் போஸ்ட் பிரேக்கப் பண்ற ஒரு விஷயம். என்ன போறா அவ இல்லைன்னா 1000 பேர் இருப்பாங்க, அவன் போறான், நம்ம எல்லாமே அவன் தான் ஃபீல் பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம உட்காந்து நான் வந்து ஒரு என்ன ஃபீல் பண்ணுவேன், என்ன போல யாரும் இல்ல சொல்ல போற ராசாத்தியா, நீ வந்து இப்போ நல்ல கல்யாணம் பண்ணி வாழ போற ஒரு ராணி மாதிரி வாழ போற, மகாராணி மாதிரி வாழ போற, ஆனா வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன போல எவனும் இல்லை அப்படின்னு சொல்ல போற நீ அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாரு. குக்கு படத்துல உள்ள பாட்டெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். எல்லாமே வந்து யுகபாரதி தான் எழுதியிருப்பாரு. அதுல உள்ள எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். எல்லா பாட்டுமே அந்த லிரிக் வைஸ் அந்த பிரதீப் குமார் பாடினது, சாண்ட்ரோல்டன் பாடினதுனால இப்போ வரைக்கும் அது ட்ரெண்டிங்லயே தான் இருக்கு அந்த பாட்டெல்லாம். வைக்கம் விஜயலட்சுமி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, கொடையில மலை போல. அதுல வந்து எனக்கு வந்து அந்த பாட்டு எல்லாமே இருளது ஒளி எதுவோ, 2 உறவுகள் உணர்ந்து தொடன்னு வந்து பிரதீப் பாடுவாரு. இடையில அந்த இது வரும். எனக்கு என்ன அதுல எல்லா லிரிக்ஸுமே சூப்பரா இருக்கும். காரியம் 100 செய்து மண்ணில் வாழ்வது பெரிது இல்லை, உந்தன் காலடி தடம் மிதந்து செல்லும் பாதைகள் முடிவதில்லைன்னா எழுதியிருப்பாரு. அது மாதிரி ஆலயம் தேடி சென்று செய்யும் பூசைகள் தேவையில்லை, உந்தன் கைவிரல் தொடும் பொழுது துன்பம் தொலைவிலும் வருவதில்லை. சரியானது, சூப்பரா இருக்கும் எல்லா லிரிக்ஸும். அது மாதிரி ஆசைகள் தீரு மட்டும் கொள்ளும் அன்பினில் அழகு இல்லை, வெந்து போகிற வேளையிலும் அன்பு தீ என்றும் அணைவதில்லை.
வெந்து போகின்ற வேலை அன்பு என்று அணைவதில்லை. மாறிடும் யாவும் என்று சொல்லும் வார்த்தையில் நெசமும் இல்லை. உண்மை காதலை பொறுத்தமட்டில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. மாறிடும் என்று சொல்லும் வார்த்தையில் நெசமில்லை. ஐயோ, எல்லாம் மாறி சரியாயிடும். சரியாயிருண்டா. அதுங்கிறதுல வந்து அது சும்மா ஒரு ஆறுதலுக்காக சொல்றது. உண்மை காதலை பொறுத்தமட்டில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. அந்த பாட்டு நீ இந்த ஷான் ரோல்டர்னு சொல்லும் போது இன்னொரு பர்டிகுலர் 2 ஆல்பம் ஞாபகம் வருது. ஒண்ணு வந்து இன்னொன்னு ஜெய்பீம். மெஹந்தி சர்க்கஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னா இந்த பாட்டு கோடியர்வை கூட்டத்தை வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கும். அப்புறம் வந்து வெள்ளாட்டு நிலை, அப்புறம் வந்து சிறகி சிறகின்னு ஒரு பாட்டு. அதுல வந்து என்ன ஒட்டு மொத்தத்தையும் விட்டுட்டு நான் வரேன், 10 தலைமுறை சொந்தமும் நான் தரேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இல்லைன்னா அவன் வந்து அவன் கேஸ்ட் வைஸ்ல அவன் வந்து ஒரு பெரிய ஆளு, அந்த பொண்ணு ஒரு சர்க்கஸ்ல இருக்கிற பொண்ணு. அவன் வந்து அதான் எல்லாத்தையும் என்ன அவன் பெரிய ஆளு, ஊர்லயே அவன் தான் பெரிய ஆளு. ஒட்டு மொத்தத்தையும் விட்டுட்டு நான் வரேன், 10 தலைமுறை சொந்தமும் நான் தரேன் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் செமையா இருக்கும். நான் அதே இல்லைன்னா எனக்கு வெள்ளாட்டு கண்ணாடிகளை நான் சொல்றேன் ஒண்ணு என்னன்னா, ஒத்த பார்வைக்கு முன்னால என்ன ஆகுமோ இந்த சாதிசனம். ஓகே, அந்த சரியான லைனு. ரெண்டு பேருக்கும் என்னன்னா அந்த ஒரு சாதிய பிரச்சனைகள் இருக்கு. அந்த என்ன சொல்றது, வேற வேற காஸ்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜ் மாதிரி தான் வரும்போது மொத்த பார்வைக்கு முன்னால என்ன ஆகுமோ இந்த சாதிசனம், என்ன ஆகும் இந்த சாதிசனம். சரியான லைன். எனக்கு அதை பார்த்துட்டு என்ன அசால்ட்டா ஒரு என்ன மாதிரியான லைன் இது. ஒரு குட்டியா 2 லைன் திருக்குறள் மாதிரி கிடக்குன்னு முடிச்சு அப்படி படக்குன்னு போயிருவாரு. அவ்வளவுதான். வந்து நான் ஒரு கோரிக்கை, இந்த பாட்டை யாரும் அதையும் கேட்டிருக்க மாட்டாங்க. யுகபாரதியோட பாட்டு தான். தமிழுக்கு ஒன்றை எழுத்தும் உள்ள பாட்டு. சட்டுன்னு என்ன சாட்சி புட்டா யாரு அந்த பிள்ளைன்னு அந்த பாட்டு. அந்த பாட்டுல வந்து அந்த பாட்டு கேட்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, செம்ம பாட்டு அது. ரயில மனசில் ஓட வச்சாலே, தெருவில் கரகம் ஆட வச்சாலே, குயிலா உசுர பாட வச்சாலே அப்படின்னு எழுதியிருப்பாரு. எனக்கெல்லாம் தந்துடவே அவ வந்தா வக்கனையா, ஒரு தாயா என்னையும் தான் அவ காத்தா அக்கறையா அப்படின்னு எழுதியிருப்பாரு. இங்க அந்த தாய்மையை கொண்டு வந்துடுறாரு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு இது, இந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல அது வெள்ளாட்டு கணக்கில் அதே காம்போல மண்ணிலே ஈரம் உண்டு பாட்டுல இருக்குல்ல, மண்ணிலே ஈரம் உண்டு முள்காட்டில் பூவும் உண்டு. அது ஒரு அல்டிமேட் ஆறுதலான இது. மண்ணிலே ஈரம் உண்டு முள்காட்டிலையும் பூ இருக்கும். என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு இது இருக்கும். கருவக்காடும் பூக்கதான் செய்யும். எந்த ஒரு முள்காடா இருந்தாலும் சரி, முள் வந்து பூத்தே ஆகும் அந்த இதுல. அப்படின்னும் போது அடுத்தது, உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உண்மை விவரம், எண்ணம் செயல் ஆகிவிட்டால் எல்லாம் தேடி வரும். இது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் இல்ல, வெட்டியா இருக்கிறவங்களுக்கு தான். நம்ம உட்காந்து நம்ம இது பண்ணுவோம், நம்ம அது பண்ணுவோம், இது பண்றோம், அது பண்றோம், அது பண்றோம், எண்ணங்கள்லாம் ஓகே, எப்படி செய்யலா மாத்த போறேன்ற ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் செய்யலா மாத்திட்டானா எல்லாமே தேடி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு. அதுல இன்னொரு பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாச்சு, இது பொல்லாத உலகத்திலே. பொல்லாத உலகத்தில், ஐயோ அது எனக்கு அது வந்து ஷான் ரோல்டனுக்கே ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆமா, பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை ஷான் ரோல்டன் மாதிரியே பாடுறீங்களா சார்? ராமர் அந்த குக் வித் கோமல் சூப்பரா. ஆனா எனக்கு என்ன இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த படத்துல. ஆனா என்னன்னா மத்த 2 பாட்டு மத்த 3 பாட்டை தாண்டி இந்த பாட்டு வந்து ஹிட் ஆகல. இந்த மண்ணில ஈரம் உண்டா இருக்கட்டும், இதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு உண்டு, தலக்கோதை இளங்காத்துன்னு இன்னொரு பாட்டு உண்டு. அந்த 2ம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அந்த அளவுக்கு ஹிட் ஆக வேண்டிய பாட்டு பொல்லாத உலகத்திலே. தரமா இருக்கும். அதுல வந்து என்னன்னா ஒரு லைன் உண்டு, பொல்லாத உலகத்தை ஏனை படைத்தாயிரவா வழி தாங்காமல் கதறுகிறேன், கேட்கவில்லையா. சாமியை பத்தி ஃபுல்லா கொஸ்டின் பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டு. அதேதான், கடவுளுக்கு எதிராக வீசின கேள்விகள். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா நீ இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே. நான் வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தால் ஆகுமா, கோடி விளக்கை ஏற்றி நீ ஊதி அணைத்தால் நியாயமா அப்படின்ற மாதிரி. எனக்கு ரொம்ப இந்த லிரிக்ஸ், கோடி விளக்கை ஏற்றி நீ ஊதி என்ன பயங்கரமான லிரிக்ஸ்ல அது எல்லாரையும் வந்து நீ படைச்சு வச்சிருக்க, கோடி விளக்க ஏத்தி வச்சிருக்க, நீ அதை அணைச்சா எவ்வளவு பெரிய இதெல்லாம். ரொம்ப இது வந்து கண்ணீரே வழி துணையா, நின்றேனே இது விதியா, எல்லாமே தெரிந்தவன் நீ காப்பாற்ற வழி இல்லையா, மனம் இல்லையா, உனக்கு மனசே இல்லையா கடவுளே அப்படின்னு. சரியான லைன். இந்த பாட்டு வந்து எனக்கு சில டைம்ல ரிப்பீட்ல போட்டு கேட்டே இருப்பேன். எனக்கு போட்டு கேட்டு ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சப்ப ரொம்ப மன உளைச்சல். அப்போ வந்து இந்த ஹெட்செட்ல போட்டு நடந்து வரும், பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து வரும்போது இந்த பாட்டை ரிப்பீட்ல கேட்டுட்டே வருவேன். வேதனை மேலும் வேதனை தருவதும் வேலையானதோ சிரிச்சுட்டு பேசுறோம், ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு. அது ஒரு பெயின்ஃபுல்லான பாட்டு. அதான் சொல்றேன், எனக்கு என்னன்னா வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தால் நியாயமா ஆகுமா, என்ன மாதிரியான ஒரு லைன். நானே ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்,
தம்பி உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட் நீ பாஸ் ஆயிட்டேன்னா உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் டெஸ்ட் எழுதுற நிலைமையில நான் இல்லடா இப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு எனக்கு ரொம்ப அந்த காணாத கனாவை நீ காட்ட வாழ்வு வந்ததே, கை சேர்ந்த நிலாவை பாராமல் வானம் தூர்ந்ததே. வானம் தூர்ந்ததுன்னா மூடுது, வானம் வந்து மூடிடுச்சு, தூர்ந்து வானம் தூர்ந்ததே. வரம் தராமல் நீ போனால் என்ன சோறாமல் போரிடுவேன், வரம் தராமல் போனால் என்ன சோறாமல் போரிடுவேன், என்ன ஆனாலுமே ஓயாமலே என் பாதை நான் தொடர்வேன் அப்படின்னு கடைசியில ஒரு ஒரு கடவுளுக்கு நீ என்ன பண்றது, நான் பாத்துக்கிறேன் லைஃப், நீ வரம் தரலனா பரவாயில்ல, நான் வந்து டயர்டே ஆகாம நான் போராடுறேன் அப்படின்னு பயங்கரமான பாட்டு. எனக்கு இந்த பொல்லாத உலகத்தில எல்லாம் கிட்டத்தட்ட என்ன கேட்டா ஒரு டாப்ல அவர் எழுதுறதுல ஒரு பெஸ்டஸ்ட் சாங் நான் சொல்லுவேன். அவரோட வாய்ஸ் அண்ட் அவரோட மியூசிக்கும் அழ வச்சிரும் நம்மளெல்லாம். சில டைம்லாம் என்ன மாதிரி பாட்டியா இது அப்படின்ட்டு. ஆனா அந்த பாட்டு இதுக்கு ஏத்த ஒரு ஹிட் வந்து இந்த பாட்டு கிடைக்கல அப்படிதான் சொல்லுவாங்க. எவ்வளவோ இடத்துக்கு போக வேண்டிய ஒரு இல்ல ஹிட் ஆகும், லேட்டா தானே மக்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆமா, இது கண்டுபிடிச்சதுக்கு ஒரு கண்டிப்பா ஆகும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகும். கண்டிப்பா தேங்க்யூ அன்றே சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி கடைசியில என்னன்னா இன்னொரு இந்த பொல்லாத உலகத்துல மாதிரி பொல்லாத பூமின்னு ஒரு பாட்டு உண்டு. பொல்லாத பூமி, இது அசுரன்ல. ஆமா ஆமா, அது வந்து 3 பேர் பாடுவாங்க. டிஜே பாடுவாரு, கென் கருணாஸ் அண்ட் தனுஷ். இந்த 3 பேரும் கேரக்டர்ஸ்ல இருப்பாங்க அந்த இதுல. இதுல 3 பேரும் அவங்களோட மனநிலையை பாடுவாங்க. தனுஷ் அதுல என்ன மாதிரி பாடுவாருன்னா, பிரச்சனை எதுவும் வேணாம்ப்பா, நீ பிரச்சனையே பண்ணாம ஒரு வீட்டோட இரு நீ துணையாக அப்படின்ற மாதிரி. சூலாயுதம் நீ தூக்குனா பூமி, அதேதான் சூலாயுதம் நீ தூக்குனா வில்லங்கம் வருமே வினையாக அப்படின்ற மாதிரி இது வரும். இங்க வந்து நான் வந்து ஆகாசமா நின்னா என்ன, அண்ணாந்து பாக்கும் ஜில்லாவே, நான் ஆகாசம் மாதிரி வயந்து நிக்க போறேன், எல்லாரும் ஜில்லா அண்ணாந்து பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த அப்பாவுக்கு எதிராக பாடுவாங்க. கடைசியில என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சரி நானும் உங்க கூட சேர்ந்து வரேன், ஓகே ஆல் ரைட்டு, மீச ஒரு கால கொடி ஏத்துன்னு பாடுவாங்க. செம்ம ஜாலியான பாட்டு இது. ஒரு அப்பா 2 பசங்க 3 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் இந்த பாட்டு. அந்த ஃபுல் கான்வர்சேஷனை பாட்டா பாடி அருமையா இருக்கும். நான் கேட்டிருக்கேன், இந்த அளவுக்கு கவனிச்சு இந்த மாதிரி அது கவனிச்சு ரொம்ப நல்லா இருக்கும். இவர் வந்து என்ன இந்த சண்டைக்கே போகாதப்ப அப்படின்னு, அவன் என்ன நான் இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு. இங்க கருணாஸ், கென் கருணாஸோட கேரக்டர் என்னன்னா, இவங்க அண்ணன் இவங்க அண்ணனை பார்த்து வளர்ற பசங்க, இவனுங்கெல்லாம் அண்ணனை பார்த்து இவங்க அண்ணன் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க, அண்ணன் மாஸ் பண்றாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட இவர் பேசுவார் கென் கருணாஸ். இந்த ஒரு கான்வர்சேஷன் பாட்டா மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அந்த கான்வர்சேஷனை நம்ம பார்க்கும்போது வேற லெவல்ல அப்படின்னு மாதிரி தோணும். குக்குல இன்னொரு பாட்டை விட்டமே, இந்த பாட்டு கொட்டப்புள்ள தொட்டதுமே ஒத்த நொடியில தான் ஸ்டிக்கால அடிச்சோன்னே இந்த பாட்டு வரும். அந்த சீன் அப்படியே விராவிச்சு சொல்ல செமையா இருக்கும். அதான் அது என்னன்னா, அந்த படத்துல வந்து சுதந்திர கொடியை வந்து இந்த ஸ்டேஷன்ல இறக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, வந்து இவன் சொல்றவன்ட்ட விட்டு இல்ல மாத்தி இறக்கி விடு அப்படின்ட்டு தலைவன் வந்துருவான். தமிழ் வந்து வந்துருவான். வந்தோடனே கண்டுபிடிச்சிரும் இவன் தான் இப்படி பண்ணது அப்படின்னு. கண்டுபிடிச்சு ட்ரெயின்ல விட்டுருவான். நான் அவன் வாயிலே சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி டங்குன்னு விழுந்தோன்னா அப்படியே எல்லாமே சைலன்ஸ் ஆயிடும். அந்த பொண்ணு பேசுறது மட்டும் அவனுக்கு கேட்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல இந்த பாட்டு வரும். பிரதீப் குமார் வயசுல பிரதீப் குமார் ஒத்த நொடியில தான் அது கரெக்டா ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சு. அங்கே எழுதிருப்பாரு போல, சீனை காமிச்சு எழுத சொல்லிருப்பாங்க. ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சு, மொத்த உலகமே அடா சுத்தமா இருந்துருச்சு. நெத்தி நடுவுல லங்கரு சுத்துது, நெஞ்சு குழியில கவுளி கத்துது, தீ கங்குல பால் சட்டிய போல் பொங்குறனே அப்படின்னு எழுதிருக்காரு. பொட்ட புள்ள தட்டதுமே கொட்டை அடங்கிருச்சு. சரியான லைன். இன்னும் பாட்டு பேசிட்டே இருக்கலாம். நாமத்துக்குமார் நிறைய பேசணும். ஸோ அதெல்லாம் இன்னும் செகண்ட் பார்ட்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுடைய யுகபாரதியோட உங்களோட ஃபேவரட் லைன்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.